கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட வந்து சாம்பிடிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை நம்ம வந்து இந்த வீட்டில் நம்ம வந்து கேமரா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது இப்படி என் பொருளெல்லாம் அடிக்கடி காணாமல் போகுது, என்ன நடக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பொருளெல்லாம் காணாமல் போகிறதுக்கு யார் காரணம்னு தெரியல. இப்போ தான் வந்து ஃபோனை வந்து அந்த பையன்கிட்ட இருந்து நான் வாங்கினேன். ஆனால் அந்த ஃபோனை கட்டில் தான் வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபோனை காணலை அப்படிங்கவோ இது கிட்டதுமே கார்த்தியை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து ஃபோன் ரிப்பேர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பையன் கொண்டு நல்லாக்கி தந்தானே அந்த ஃபோனான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மாப்பிள்ள அந்த ஃபோனு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே சந்திரகலா திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அக்கா வேற இப்படி சொல்லிட்டு இருக்காள் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது உங்களுடைய ஃபோனான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மாப்பிள்ள என்னுடைய ஃபோன் கிடையாது, அந்த ஃபோன் வந்து பூஜை ரூம்ல ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்து எடுத்தேன், அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடந்தது, அதனாலதான் அது யாருக்குள்ளதுன்னு தெரியல, அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை நான் ஆன் பண்ணவே முடியல, அதனால அது சரி பண்ணதுக்காக கொடுத்தேன். அப்போ தான் அந்த பையன் வந்து ஃபோனை வந்து சரி பண்ணி கொண்டுட்டு என்கிட்ட வந்து தந்துட்டு போனான். ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்திக்கு வந்து டவுட் வருது. ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஃபோனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வரவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க சாம்பிடிச்சுட்டு சொல்கிறாங்க, சரி அத்தை நம்ம வீட்டில் வந்து நம்ம சிசிடிவி கேமரா வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிடிச்சுட்டு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜனும் அவங்க மயில் வாகனமும் வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள சாம்பிடிச்சுட்டு ஏதோ ஃபோன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலா, ஒருவேளை அந்த ஃபோன் வந்து துரையோட ஃபோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தெரியலையே மாமா அப்படிங்கும்போது அப்போ மயில் வாகனமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி அந்த ஃபோன் மட்டும் நம்ம கையில் கிடைச்சிச்சுன்னா அது துரையோட ஃபோனாக மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா துரை வந்து பேசி வச்சது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அத்தையோட அம்மா கதை முடிஞ்சிச்சுல்ல, அதுக்கு யார் காரணம்னு துரை வந்து அதில் பேசி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா எல்லா உண்மையும் வெளிவந்துடும். அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபோன் வந்து அத்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து காட்டி சொல்கிறாங்க, அந்த ஃபோன் காணாமல் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் வேற யார், எல்லாம் அந்த சின்ன மாமியாரோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கவோ ஆமா கார்த்தின்னு சொல்றதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் அந்த சின்ன மாமியாரோட வேலையாக தான் இருக்கும், அவங்க தான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாட்ட வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா அத்தை வந்து ஒரு ஃபோனை வச்சுருந்தாங்களா, அந்த ஃபோனை இப்போ நீங்கள் தான் வந்து எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை அந்த ஃபோனை கொடுத்துருங்க அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன உளறிட்டு இருக்கிற, எந்த பொருள் காணாமல் போனாலும் அதுக்கு நான் தான் காரணமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இந்த வீட்டில் எந்த பொருள் காணாமல் போனாலும் யாருமே எடுக்க போகிறது கிடையாது, ஆனா இது எல்லாம் செய்யக்கூடிய வேலை நீ தான் பண்ணுவ, அதனால ஒழுங்கு மரியாதை இந்த ஃபோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபோனெல்லாம் என்கிட்ட கிடையாது, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா திட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு வந்து நல்லாவே தெரியுது சந்திரகலாட்ட தான் அந்த ஃபோன் இருக்குதுன்னு, அதனால எப்படியாவது சந்திரகலாட்ட இருக்கிற அந்த ஃபோனை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் நம்ம வெளியே கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ வந்து அந்த ஃபோனை வந்து எந்த கடையில் அத்தை சரி பண்ண கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிஸ்ரீ கிட்ட வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க, அத்தை இந்த ஃபோனை வந்து நீங்கள் எந்த கடையில் கொண்டு சரி பண்ண கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்ன மாப்பிள்ள எதுக்காக அதை கேட்குறீங்க அப்படிங்கும்போது இல்லத்தை எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கும்போது உடனே வந்து சாம்பிடிஸ்ரீயும் அந்த கடையோட பேரை சொல்லவும் அப்போ கார்த்தி சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. போனதுமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்படி சாம்பிடிஸ்ரீ வீட்டில் வந்து நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்களா, அந்த ஃபோனில் வந்து ஏதாவது அடையாளம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார் அந்த ஃபோனில் வந்து ஒரு வயசானவரோட ஃபோட்டோவும் அதே மாதிரிக்கு ஒரு பேத்தி வயசில் உள்ள ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே கார்த்தி வந்து துரையோட ஃபோட்டோவையும் அவங்க பேத்தியோட ஃபோட்டோவையும் அவங்க காட்டுறாங்க, இந்த ஃபோட்டோ தான் இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த பையனும் ஆமா சார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுது, ஓஹோ அப்போ துரையோட ஃபோனு தான், நம்ம எந்த ஃபோனை வந்து தேடிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஃபோனு தான் நம்ம வீட்லேயே இருந்திருக்குது, அது தெரியாமல் நம்ம எல்லா பக்கமும் நம்ம மண்டபத்திலலாம் போய் தேடிட்டு இருக்கோமே, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அந்த ஃபோன் இப்போ நம்மளுக்கு கிடைச்சாகணும், அந்த ஃபோன் கண்டிப்பாக வந்து சந்திரகலை தான் இருக்குது, இப்போ அவகிட்ட இருந்து எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற, அந்த போன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அதுல இருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து உண்மையிலேயே குற்றவாளி யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அத்தைக்கு நம்ம உண்மை தெரியப்படுத்திடலாம், இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தானே இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அதுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த போன் தானே, எப்படியும் இந்த சின்ன மாமியார் கையில தான் அந்த போன் இருக்கும், எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது உடனே
கார்த்தி பார்த்தோம்னா அடுத்தது சிசிடிவி கேமராவை எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. அப்போ ஒரு இது கேமராவை மட்டும் அவங்க சந்திரகலாவுக்கு தெரியாம அவங்க ரூம்ல வந்து வச்சுட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாங்கினதுன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க ரூம்ல ஒரு கேமரா செட் பண்ணி இருக்கிற, ஆனா இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது உடனே மயில் வாங்கணும் சொல்றாங்க. கார்த்தி நல்ல வேலை பண்ணுன கார்த்தி, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த போனை நம்ம வாங்கியே திறனும். அது மட்டும் இல்லாம இவங்க செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சியும் நம்ம கைகளமா பிடிச்சு நம்ம அத்தை கிட்ட சொல்லணும். அப்பதான் எல்லா ஆதாரத்தோட நம்ம அத்தை கிட்ட சொன்னாதான் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு வந்து மயில் வாங்கணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்ப சந்திரகலா வந்து அந்த போனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதை ஆன் பண்ணதுக்கே முடியல. என்னது இந்த ஃபோனில் வந்து நம்ம எல்லா நம்பரையும் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம், ஆனால் வந்து ஃபோன் வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன தான் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கானே தெரியலையே, அது லாக் ஆகிலாம் இருக்குது, ஓப்பன் பண்ணவே முடியலையே, அப்படி இதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்திரகலா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வந்து 3 பசங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் வேற ஒரு கடையில் வந்து விற்றுருந்தாங்க. அந்த கடையில் இருந்து சந்திரகலா வந்து வாங்கிட்டு கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த ஃபோனை வந்து அவங்க எடுத்து லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எப்படியாவது இது ஓபன் பண்ணி பார்க்கணும், அப்பதான் வந்து இந்த போன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை வந்து நம்ம புருஷன் கையில் கொடுத்துட்டோம்னா அவர் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி இப்போதைக்கு இந்த ஃபோன் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம கொண்டுட்டு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அக்கா வேற அங்கே உட்காந்துட்டு இருக்கிறா, எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அந்த மொபைலை வந்து அங்கே வச்சுட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிசிடிவி கேமராவை எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ சந்திரகலா ரூமில் அந்த ஃபோன் இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்து என்ன